ஆக பெரிய நிகழ்வு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் புனித ரபீஉல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தினுடைய 12வது நாள் திங்கட்கிழமை அன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் இந்த பூமியில் மனித உருவாய் பிறந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் அநேக பகுதிகள், நன்மைக்குரிய நிகழ்வுகள் எல்லாம் திங்கட்கிழமையிலேயே நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது திங்கட்கிழமை. அவர்களுக்கு ஹிரா மலை குகையிலே வைத்து நபிப்பட்டம் வழங்கப்பட்டது திங்கட்கிழமை. அவர்கள் ஊர் துறந்து போக வேண்டிய நிலை வந்த போது அவர்கள் ஹிஜ்ரத்து பயணம் மேற்கொண்டு மதீனா மண்ணிலே அவர்கள் கால் வைத்தது திங்கட்கிழமை. தங்கள் வாழ்வையின் கடைசி தருணங்களை அவர்கள் முடித்துக் கொண்ட ரசூலுல்லாஹுவின் வஃபாத்தும் திங்கட்கிழமை. வாழ்நாளில் மிக அதிகமாய் நீங்கள் திங்கட்கிழமை நோன்பு நோக்கிறீர்கள் அல்லாஹ்வின் தூதரே, எதனால் திங்கட்கிழமை அதிகமாய் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலும் அதுதான், லிஅன்னஹு யௌமுன் உலிது ஃபீஹி, நான் பிறந்த நாள் திங்கட்கிழமை, எனவே நான் நோன்பு வைக்கிறேன் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். அறிவுக்கு பொருந்தாத, அர்த்தமில்லாத பல்வேறு பிறந்த நாள் கொண்டாட்டங்களை விட பிறந்த நாள் என்று நோன்பு வைக்கலாம் என்கிற அழகியதோர் நடைமுறையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த வார்த்தையின் மூலம் நாம் விளங்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் அருட்கொடைகளில் பேரருட்கொடை, அருள்களில் எல்லாம் பேரருள், பாக்கியங்களில் எல்லாம் பெரும் பாக்கியம். நபிமார்களை அனுப்பியதையும் குறிப்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த மண்ணிற்கு அனுப்பியதை திருக்குர்ஆன் வாக்கியத்திலே சொல்லுகிற போது அல்லாஹ் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹ் பேருபகாரம் புரிந்து விட்டான், அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். மண் என்ற ஒரு வார்த்தை அரபியிலே வருகிறது, குர்ஆனின் பல இடங்களிலும் அந்த வார்த்தை வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பூமிக்கு அனுப்பியதை சொல்லும் இடமெல்லாம் லகத் மன்னல்லாஹ் என்கிற வார்த்தை சொல்லுவதன் மூலம் பேருபகாரம் என்கிற சொல் அல்லாஹுவால் குறித்து தரப்படுகிறது. இந்த மண்ணிற்கு கிடைத்த பெரும் பாக்கியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக இந்த ரபீஉல் அவ்வல் பிறக்கிற போது உலகம் முழுக்க பெருமானார் பேசு பொருளாக மாறிவிடுகிறார்கள். விழாக்கள் எல்லாம் பெருமானாரை பேசுகிறது, அரங்குகள் எல்லாம் நபிகள் நாயகத்தை பேசுகிறது, எழுத்தாளர்களின் பேனாக்கள் எல்லாம் பெருமானாரை பற்றியே எழுதுகிறது. பேசுபவர்கள், எழுதுபவர்கள், கவிபாடுபவர்கள் எல்லாருக்கும் முக்கிய தலைப்பு செய்தியாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி போகிறார்கள். காரணம், அல் குர்ஆன் ஒரு வார்த்தை சொல்லுகிறது நம்மை பார்த்து, அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தி, உங்கள் ரப்பு உங்களுக்கு புரிந்த அருட்கொடையை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ரப்பு என்ன நிஅமத்து செய்திருந்தாலும், என்ன அருள் புரிந்திருந்தாலும் அதை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் புரிந்த நிஅமத்துகளில் அன்னலாரை விட பெரிய நிஅமத்து வேறு எதுவும் இல்லை. அப்படியானால் அந்த நிஅமத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அந்த அன்னலாரின் பிறப்பில இருந்து வஃபாத்து வரைக்கும் இந்த மண்ணிற்கு என்னவெல்லாம் கிடைத்தது என்கிற செய்தியை சொல்ல வேண்டியது கடமை என்கிற அடிப்படையில் வாக்கியம் பேசுகிறது. அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்கள் ரப்பினுடைய அருளை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ரசூலுல்லாஹுவை விட இந்த உலகத்தில் பேரருள் இல்லை. இங்கே ஒரு விஷயம், ஒரு தெளிவு நமக்கு தேவை. என்ன தெளிவு?
இந்த கொண்டாட்டம் எல்லாம் தேவையா? பொதுவாக ஒரு செலிபிரேஷன் என்பது இந்த மார்க்கத்திற்கு ஒவ்வாததாயிற்று. அது அலர்ஜி தானே. கொண்டாட்டங்கள் எதற்கு என்றெல்லாம் கேள்விகள் உண்டு. ஒரு வகையில் அது நியாயமும் கூட. ஆனால் குர்ஆனில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். எதை கொண்டாட வேண்டும் என்கிற அளவுகோல் குர்ஆனிலே இருக்கிறது. குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வின் சிறப்பை, அல்லாஹ்வின் அருளை, அல்லாஹ்வின் ரஹ்மத் என்கிற கிருபையை அது கிடைத்திருந்தால் ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதை அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடட்டும். இது குர்ஆனுடைய வாக்கியம். மகிழ்ச்சியோடு கொண்டாடட்டும். ஃபல்யஃப்ரஹு மட்டுமல்ல, தொடர்ந்து பேசும் இறைவன் ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அது இருப்பவற்றிலெல்லாம் சிறந்தது என்று வேறு சொல்லுகிறார். அப்ப எதை கொண்டாடலாம், எதை உயர்த்தி பிடிக்கலாம், எது நமக்கு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக ஆகும் தெரியுமா? அல்லாஹுவின் அருளாய் இருந்தால், அல்லாஹுவின் ரஹ்மத்தாக இருந்தால். இங்கே நாம் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டும், பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாவை விட ஒரு பெரிய ரஹ்மத் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அதனாலே தான் அது கொண்டாட்டத்திற்கு, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அது காரணமாக அமைகிறது. அப்படிப்பட்ட புகழுக்குரிய பெருவாழ்வு வாழ்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோன்றி புகழோடு தோன்றுக என்பார்கள். தோன்றுகிற போது மட்டுமல்ல புகழ், வாழுகிற காலத்திற்கு முன்னாலேயே அவர்களை வரவேற்று புகழப்பட்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மண்ணிலே வாழ்ந்த 63 ஆண்டு காலங்கள் சீர்திருத்த செம்மலாய் வாழ்ந்ததன் மூலம் சமகாலத்தில் புகழப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்ந்து முடித்து அவர்கள் மறைந்து போனதற்கு பின்னாலும் இன்றைக்கும் உலகத்தினுடைய முக்கிய செய்தியாய் 1400 வருஷமாக சுமார் 200 கோடி பேர் பின்பற்றுகிற ஒரு பெருந்தலைமையாய் நீடித்து நிற்கிறது அவர்களினுடைய நீக்கமற நிறைந்திருக்கிற புகழ். முக்காலத்திலும் புகழப்பட்டவர்கள் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.